இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இவ்வளவு நாளா நீ ஷோபாவோட வயித்துல பிறந்த என்னோட பொண்ணுங்கிற ஒரு சின்ன பாசம் இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்போ அந்த தேவதை வயித்துல பிறக்க தகுதி இல்லாதவன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட. என் தேவதை இறந்து போன நாள்னு நான் அழுதுட்டு இருக்க. ஆனா நீ உன் பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கன்னு என்கிட்ட காட்ட ஆசீர்வாதம் வேற வாங்க வந்தியா? போ வெளியில. அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. நான் பிறந்த அன்னைக்குதான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு நாள் கூட வாய மூடு. அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டு சொத்துல பங்கு வேணுங்கிற மாதிரி இது வரைக்கும் என் பிறந்த நாள நான் கொண்டாடவே இல்லன்னு பொய் சொல்ல வந்திருக்கியா? என்னடி, எங்க யாருக்கும் கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இங்க பாருங்க அப்ரூவா, பூமி சொல்றது உண்மைதாங்க. நீ வாய மூடு கேப்பி. நீ தான் பொய் சொல்றதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரங்கறத புரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்க என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? அப்பா, உங்க மேல சத்தியமா நான் சொல்றேன்ப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, என்ன நம்புங்க. எந்திரடி. பொய் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நம்புற விஷயம் என்னன்னு தெரியுமா? இதோ இந்த மாதிரி பொய் சத்தியம் தான். சத்தியம் பண்ண உடனே மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருவா போதுங்கிற இலக்கார எண்ணம் இருக்கும். அம்மா தாயே, இங்க பாருமா. நாங்களே இங்க சோபா சந்திர அக்கா இறந்து போன சோகத்துல இருக்கோம். நீ இப்போ எங்க புதுசா வந்து எங்களை ஏமாத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. பண்ண வரைக்கும் போது நீ வெளியே போடி. அப்பா, அப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் சொல்றது உண்மைப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா அப்பா, போதும் இந்த நாடகம்லாம். உன்னை நம்ப இங்க யாரும் தயாரா இல்ல. வாடி வெளியே ப்ளீஸ். அப்பா, மரியாதையா வாடிப்பா. அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பிறந்தநாளை நான் ஒரு தடவை கூட கொண்டாடினது இல்ல. கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வாடி. இன்னைக்கு ஏன் கொண்டாடுறேன்னு நினைச்சேன்னு சொல்றேன் கேளுங்கப்பா. அப்பா, 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 வாடி வெளியே. அப்பா, அப்பா, விடு என்ன.